கிரேட் கிரேஸ். கிரேட் கிரேஸ் என்கிறதான ஒரு தலைப்பை நான் உங்களுக்காக கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இதை தான் நமக்கு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அந்த தலைப்பில் தான் தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய திருச்சபையில் அவர் வெளிப்பட போகிறார். அவருடைய வல்லமை நீங்கள் பார்க்க போறீங்க. ஆமென் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. மகிமையை பார்க்க போறீங்க, அற்புதத்தை பார்க்க போறீங்க. சபைக்குள்ள சபைக்கு வெளியே இந்த வார்த்தை கேட்கிற எல்லார் மேலும் அந்த பூரண கிருபையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். கிரேட் கிரேஸ் ஆங்கிலத்தில் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அதற்கான ஒரு ஆதார வசனத்தை மாத்திரம் நாம் சற்றே வாசித்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள், இயேசுவோடு கூட இணைந்து அவருடைய ஊழியத்தை செய்த அவருடைய சீடர்களை தான் வேதம் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கிறது. இந்த அப்போஸ்தலர்லாம் யாரோ அப்படின்னு நீங்க நினைச்சிட வேண்டாம். அப்போஸ்தலர் என்று சொன்னால் இயேசுவோடு கூட பயணித்து அவரோடு கூட ஊழியத்தில் ஈடுபட்ட, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான அந்த 12 தான் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி வேதமானது குறிப்பிடுகிறது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள், அதாவது அந்த அப்போஸ்தலர்கள், அந்த சீடர்கள், அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இதுதான் இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய ஊழியத்திற்கு, நம் பிள்ளைகளுக்கு, பொருளாதாரத்திற்கு, ஈச் அண்ட் எவ்ரிதிங், எல்லாவற்றிலையும் இந்த கிருபை பூரணமா அது நிரப்பப்பட்டதாக, ஒரு ஃபுல்னஸ், முழுமையாக அது பெருகி இருக்கிறதான ஒரு நிலைமையில இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். என் அன்புக்குரிய தெய்வ மக்களே, சகோதரர்களே, என் அன்பு சகோதரிகளே, என் அன்புக்குரிய வாலிப பிள்ளைகளே, இந்த கிருபை நம்முடைய குடும்பத்தில் நம்ம மேல பூரணமாக அது இறங்கி இருக்க வேண்டுமானால், பூரணமாக அந்த கிருபை நம்மை நிரப்ப வேண்டுமானால், நாம் இந்த நாளில அந்த அப்போஸ்தலர்கள் செய்ததான அந்த செயலை தவிர வேறொன்றையும் செய்யவே முடியாது. அது என்ன? நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். எவ்ரிவன் எல்லாம் சேர்ந்து ஒரே விதமா வாசிப்போமா? வாசிக்க பார்ப்போம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய், இதுதான் காரணம். ஒரு பூரணமான கிருபை நம்முடைய குடும்பத்தின் மேல வந்து இறங்குவதற்கு, நம்முடைய பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தின் மேல பூரணமான கிருபை வந்து அமர்வதற்கு, நம்முடைய பிள்ளைகள் மேல பூரணமாக கிருபை வந்து அமர்வதற்கு, என் அன்பான தேவ பிள்ளைகளே, அன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க? வேதம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க, ரொம்ப அழகா சொல்லுது. 33ஆம் வசனம், கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமா சாட்சி கொடுத்தாங்களாம். ரொம்ப தெளிவாக, எந்த விதமான டவுட்ஃபுல் இல்லாம, ரொம்ப கான்பிடென்ட்டா, ரொம்ப உற்சாகமாக, மிகுந்த பலத்தோடு என்பது உரத்த சத்தத்தோடு, எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாதபடி, எந்த விதமான தயக்கமும் இல்லாதபடி, எந்த விதமான வெட்கமும் இல்லாதபடி உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் உபதேசித்தார்கள், சாட்சி கொடுத்தார்கள், பகிர்ந்து அளித்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு உயிர்த்தெழுதலை நம்ம கொண்டாடுகிறோமே தவிர, உயிர்த்தெழுதலின் நாளை ஹாப்பி ரெசரக்ஷன் என்று சொல்லி கொண்டாடுகிறோமே தவிர நம்ம சாட்சி கொடுப்பதில்லை. அநேகருக்கு இதை கொண்டு போகுவதற்கு நமக்கு ரொம்ப வெட்கம், ஒரு தயக்கம். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தாருங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரோடு கூட எழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு பெரிய ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது, நமக்கு மிகப்பெரிய மீட்பு கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இப்போ நம்ம கூட தான் இருக்கிறார். இதை சொல்வதற்கு அநேகருக்கு ரொம்ப பெரிய ஒரு தயக்கம், ஒரு பெரிய வெட்கம். ஆமா, ஆனா
பூரணமான கிருபை நம்ம மேல வந்து அமருவதற்கு அந்த உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிற அந்த ஒரு விஷயம்தான் ஆதாரமாக இருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இப்பவும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் மிகப்பெரிய ஒரு சேனையோடு கூட, தேவ தூதருடைய திரளோடு கூட, எக்கால சத்தத்தோடு கூட இயேசு மீண்டும் வரப்போகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு மீண்டும் நம்மை அழைத்து செல்ல வரப்போகிறார். இதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா குடும்பத்தின் மேல, பிள்ளைகள் மேல அந்த கிருபை வந்து அமரும் பாருங்க. அந்த கிருபை ஒரு குடும்பத்தின் மேல வந்து அமரும் பொழுது, ஒரு திருச்சபை மேல வந்து அமரும் பொழுது, ஒரு தேவ பிள்ளை மேல அந்த கிருபை பூரணமாக வந்து அமரும் பொழுது நடக்கிறதான காரியத்தெல்லாம் உங்களை கற்றுக் கொடுக்க போகிறேன். ஆனால் ஆரம்ப நேரத்தில் நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம சொல்லணும்னு கர்த்தர் விரும்புகிறாருமா. மற்றவர்களுக்கு உபதேசிக்கணும், மற்றவர்களுக்கு சாட்சி பகரணும், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். தெரியாதவர்களுக்கு இந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்கணும், இதை சொல்லிக் கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் வேறு விதமா இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன ட்ரெஸ் எடுக்கலாம், இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கலாம், இல்லாட்டி எங்க இந்த நாளை செலிப்ரேட் பண்ணலாம். இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாளில நல்ல ஒரு லீவ் நாள், ஆகவே பார்க்குக்கு போகலாமா, இன்னைக்கு பீச்சுக்கு போகலாமா, எப்படி இந்த நாளை என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம், எப்படி இந்த நாளை என்ஜாய்ஃபுல்லாக மாற்றலாம், எப்படி இந்த நாளை நம்ம ரொம்ப ஜாய்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அம்மா ஐயா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம குடும்பத்தின் மேலே கிருபை இல்லைன்னா, நம்ம குடும்பம் சீக்கிரத்தில் சிதைந்து போவது நிச்சயம் என்பதை மனதில் பதித்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், நோவா அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் இருந்தார். நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில அந்த கிருபை கிடைத்தது. அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது, அந்த குடும்பம் உயர்த்தப்பட்டது, அந்த குடும்பம் போஷிக்கப்பட்டது, அந்த குடும்பத்தோடு கர்த்தர் அடையாளத்தை செய்தார். அந்த குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகுவீர்கள் அப்படி சொல்லி. ஆனா நோவாவின் காலத்துல வேறு ஒருவருக்கும் அந்த கிருபை கிடைக்கலப்பா. வேறு யாருக்குமே அந்த கிருபை கிடைக்கல. என்ன நடந்தது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நோவா குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அவருடைய பிள்ளைகள் சேம், காம், யாபேத், அவங்க மனைவி, ஆக ஒரு 8 பேர். நோவா, அவருடைய மனைவி, அவருடைய 3 ஆண் மக்கள், அவருடைய மனைவிமார்கள், ஆக 8 பேர் தப்புவிக்கப்பட்டார்கள், பாதுகாக்கப்பட்டு விட்டார்கள். கிருபை கிடைக்காம போன மற்ற எல்லா மக்கள் எல்லாரும், தேசமே, இன்னும் தெளிவா சொல்லணும்னு சொன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அழிந்து போனார்கள். எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. ஐயா, இந்த கிருபை மட்டும் கிடைக்கலன்னா அழிஞ்சுடுவாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் உண்மை. பிரியமானவர்களே, கிருபை தான் ஒரு குடும்பத்தை பாதுகாக்கும், குடும்பத்தை உயர்த்தும். குடும்பத்தை மட்டும் இல்ல, தனிப்பட்ட மனுஷ வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வருவது அந்த கிருபை தான். ஆகவே கிருபை பெருகும்படி ஆக எல்லாம் அப்படி இருக்கிற இடத்த கரங்களை மாத்திரம் உயர்த்தி கர்த்தர் தோத்திரம் இல்லாம தேவ பிள்ளைகளே, நல்ல கிருபை வேதம் சொல்லுது, அநேக ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகுமா. எல்லாம் தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். அப்பா நமக்கு ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி கைத்தட்டி வெள்ளம் போல் நின்றை மேற்கொள்ள வந்தும் ஆவியை அடித்தே. வெள்ளம் போல் நின்றை மேற்கொள்ள வந்தும் நம்பிக்கை வீசாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்பிக்கை
என்றார் தரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் தரிப்போம். ஓரிரு வசனங்களை நான் உங்களுக்கு வேகமா சொல்றேன், நீங்க எனக்கு வாசித்து நீங்களும் எனக்கு உதவி செய்யணும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், அந்த ஜீவாதிபதியை கொன்னுட்டீங்களப்பா, கொலை பண்ணி போட்டுட்டீங்களே, சிலுவையில் அறைந்து விட்டீர்களே, அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். வாசிங்க. நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாங்க கண்டதப்பா, இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததை நாங்க பார்த்தோமே, அது எப்படி எங்களால் பேசாம இருக்க முடியும்? அது எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? அவங்களால முடியல, சொல்லாம இருக்க முடியல. அந்த உயிர்த்தெழுதலை எப்போ எந்த நேரம் கிடைச்சாலும், ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னா, ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா, எப்படியாக இந்த உயிர்த்தெழுதலை குறித்து அவள் பேச ஆரம்பித்தார்கள். மாத்திரமல்ல, நீங்க பார்க்கணும், 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. அப்போஸ் 2ஆம் அதிகாரத்துல 30 முதல் ஒரு சில வசனங்கள். அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான் என்பதை அப்போஸ்தலர்கள் திரும்பமா ரிப்பீட் பண்றாங்க. தாவீது இப்படி சொல்லி இருக்கிறாரே, இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்று சொல்லி தாவீது முன்னறித்ததை அறிவித்ததை அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல நிருபங்களில மீண்டும் 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 இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் பகிரங்கமாக பேசுகிற ஒரு காரியத்தை நம்ம அதிகமா பார்க்க முடியும். என்பான தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, நம்ம இதுதான் பேசணும். இந்த உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம பேசணும். அநேக நேரத்தில் இந்த உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தையே எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளில, இந்த ரெசரக்ஷன் சண்டேல தான் இதை குறித்து அதிகமாக பேசுவாங்க. அது குறித்து அன்னைக்கு தான் ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம ரொம்ப பேசுறது இல்லை. அன்னைக்கெல்லாம் அப்போஸ்தலர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து பேச ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம எதை பற்றி பேசுகிறோம், எதை பற்றி விவாதிக்கிறோம்? அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. நம்ம எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம்? உயிர்த்தெழுதலை குறித்து பேசி கிருபை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா, அல்லது யாரோ ஒருவர் செய்த தவறுகள், மீறுதல்கள், தப்பிதங்கள், ஒரு சில குறைகள், இதை குறித்து பேசி கொண்டிருக்கிறோமா? பாருங்க, வேதம் சொல்லுது, பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபை இழந்து போயிடுவாங்களாம். நம்ம எதை பத்தி பேசி கொண்டிருக்கிறோம்? யாரை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம்? நம்ம பேச வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றளவும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் சொல்வீங்களானால் உங்கள் மேல கிருபை பூரணமாய் வந்து இறங்கும். கையை தட்டி ஆமென் சொல்லிடுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ மக்களே, இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, அல்லது இந்த பூரண கிருபை நம்ம மேல வந்து அமர்வதற்கு நம்ம உயிர்த்தெழுதலை குறித்து பேசணும் அப்படி சொல்லி இன்னைக்கு நம்ம வார்த்தையை ஆலோசனையா ஊழியக்கார மூலமா கேட்கிறோம். இன்னைக்கு வீட்டுக்கு போன பிறகு, ஆலயம் முடிந்த பிறகு, கூடுமான வரை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஏதோ கேக்கோ, பிஸ்கெட்டோ, சாக்லேட்டோ, ஏதாகில ஒன்று உங்களால் முடிந்ததை கொடுத்து ஹாப்பி ரிசரக்ஷன் சண்டே,
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நன்னாள் வாழ்த்துக்கள் அப்படி சொல்லிட்டு, இயேசு உயிரோடு கூட எழுந்துட்டாருமா, உங்களுக்கு அந்த இயேசு நன்மை செய்வார். ஒரு ஒன்றும் வேண்டாம். இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து விட்டார். இன்றும் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். உங்களுக்கும் இந்த இயேசு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கும் இந்த இயேசு நன்மை செய்வார். உங்க குடும்பத்தோட விசேஷித்த நிகழ்ச்சியை இந்த இயேசு செய்வாருமா. எங்க வாழ்க்கையில் நன்மை செய்த தெய்வம், உயிர்த்தெழுந்த தெய்வம் உங்களுக்கு நன்மை செய்வார். இது நீங்க சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க உள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி கிருபை உள்ள வந்து சேர்ந்துட்டோம். கையை தட்டி அப்பாக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆனா கூச்சப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது, தயங்கக்கூடாது. ஐயோ நாங்களாம் வாலிப பிள்ளைகளாச்சே, நாங்களாம் இதே ஊர்ல பிறந்து வளர்ந்தோம். அப்பதான் தைரியமா சொல்லுங்க. நம்ம போய் குஜராத்தில் தான் பேச பயப்படணும், ஒரிசால பேச பயப்படணும். நம்மள தமிழ்நாட்டில் பிறந்த வளர்ந்தவங்க தைரியமா தில்ல என்ன பண்ணலாம், பேசலாமே. வெக்கமே படக்கூடாது. இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க இன்னைக்கு. ஹாப்பி ரெசரக்ஷன் சண்டே, உயிர்த்தெழுந்த திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டேரி மில்க் ஒரு 10 ரூபாய் ஒரு 5 பீஸ் முடியலன்னா கொடுத்து, உங்களுக்கும் இந்த இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு உயிரோடு கூட இருக்கிற இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய போறாருன்னு விசுவாசமா சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்துருச்சுன்னா அவனுக்கு இயேசு மேல் நம்பிக்கை வந்துடும். ஹல்லேலூயா. அவனுக்கு அற்புதம் நடக்குது ரெண்டாவது, ஆனா சொல்லும் பொழுதே பூரணமான கிருபை உங்க மேல வந்து அமர்வதுதான் நிச்சயம். கையை தட்டி அப்பாக்கு நல்ல ஒரு ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூரண கிருபை ஒரு குடும்பத்தின் மேல, ஒரு திருச்சபை மேல, ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தின் மேல இந்த பூரண கிருபை தங்குவதற்கு ரொம்ப ரொம்ப வாஞ்சிக்கணும். சரி, இந்த பூரண கிருபை வந்துருச்சு, இந்த பூரண கிருபை நமக்கு கிடைச்சிருச்சுன்னா என்ன நடக்கும், இதை மட்டும்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்தியாக சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் மிகுந்த நம்பிக்கையோடு கூட உங்களை ஆசீர்வதித்து உங்களை வாழ்த்தி அனுப்ப போகிறேன். ஆகவே என்னோட கூட வேதத்தை நீங்க திருப்பணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். பயம் உண்டாயிற்று, அநேக அற்புதங்களும் அடையாளங்களும். சரி, இப்போ எல்லாம் ஒருமித்து ஒன்னா வாசிக்க போறீங்க. சரிங்களா? ஏடா கூடமா அப்படிலாம் போகாம எப்பவுமே ஃப்ரண்ட் வீலு கரெக்டா போகணும். அதை தொடர்ந்து பேக் வீல் என்ன பண்ணணுங்க, அதுபோல் முன்னாடி பின்னாடி எல்லாம் சேர்ந்து ஈவனா ஒரே விதமா. நான் 1 2 3 மட்டும் சொல்ல போறேன். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். சொல்லுங்க பாப்போம். கீழ்ப்படிதல்னா நம்ம ஆனந்த பாக்கிய சபை தான். நான் மாதிரி அழகா நீங்க வாசிட்டீங்க. உங்க மேலதான் கிருபை உண்டாகி இருப்பதாக. அல்லேலூயா. அப்ப பூரண கிருபை ஒருத்தர் மேல, ஒரு குடும்பத்து மேல வந்து அமர்ந்துருச்சுன்னா வார்த்தை சொல்லுகிறது அநேக அற்புதங்களும். எப்படி எப்படி சத்தமா சொல்ற மேல அந்த கிருபை வந்து அமருங்க. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அநேக அற்புதங்கள். உங்க குடும்பத்தை எவ்வளவு அற்புதம் நடக்கணும்னு விரும்புறீங்க? சத்தம் வரலையம்மா. நடக்குமா? நடக்குமா? கர்த்தர் செய்வாரா? கையை தட்டி விசுவாசத்தோட ஹல்லேலூயா. அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அல்லேலூயா. லிசன், அற்புதம் சொல்லும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிற காரியம். திடீரென்று சொல்லி அந்த கடந்த நாட்கள்ல யாரெல்லாம் இந்த ஒய்எம்சிஏ நந்தனம் ஒய்எம்சிஏ அந்த அதாவது பிரஜாபதி அந்த நாடகத்துக்கு எத்தனை பேர் போனீங்க? ரொம்ப சந்தோஷம். அதில் ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. அது ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. இடையில இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை என்னவா, அவங்க மூக்கு பகுதியிலிருந்து பயங்கரமா பிளட் ஆனது, ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ரத்தம் அப்படியே கொட்டு கொட்டு ரொம்ப ரத்தமெல்லாம் மூக்கு வழியா போயிட்டே இருக்குது. என்னவோ தெரியலையே அப்படி சொல்லி அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல என்ன வருதுன்னு சொன்னா, உங்களுக்கு மூக்கு அந்த தண்டு பகுதியில் கேன்சர் இருக்கிறது. என்ன இருக்குதுப்பா? கேன்சர் இருக்குதுமா அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா ஆப்ரேஷன் பண்ணா என்ன வேணா சம்பவிக்கலாம். அந்த ஆப்ரேஷன்ல என்ன வேணா நடக்கலாம், உங்க உயிர் கூட போகலாம். அதனால இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படி சொல்லிட்டு, அப்போ அவங்களுக்கு ஜெபம் தெரியாது, அவங்களுக்கு எதுவுமே தெரியும், இயேசுவே தெரியாதுப்பா. அவங்களுக்கு இயேசு தெரியாது. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க.
சரீரத்துல எல்லா ரத்தமும் அந்த மூக்கு வழியா போயிட்டே இருக்கிறதுனால சரீரத்துல எல்லா பலனும் போய்விட்டது. அந்த மருத்துவமனையில ஒரு சில கர்த்தருடைய பிள்ளைகள் கைப்பிரதி கொடுத்து, இயேசு அற்புதம் செய்கிறவர், இயேசு உயிர் தெழுந்து இப்போ உயிரோடு கூட இருக்கிறார், நீங்க அவரை நம்புனீங்கன்னா ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அந்த கைப்பிரதிலாம் கொடுத்துட்டு வேதாகம புத்தகத்தையும் கொடுத்துட்டு அவங்க வந்திருக்கிறாங்க. இது நமக்கு ஜெபம் தெரியாது, இயேசுனா தெரியாது, பைபிள்லாம் ஒன்றும் தெரியாது, வசனம்லாம் தெரியாது. ஆனால் அவங்க சொன்னாங்களாம், இயேசுவே நீங்க தான் மெய்யான தெய்வம், உயிருள்ள தெய்வம் சொல்றாங்களே, உயிருள்ள தெய்வமா நீங்க இருப்பது உண்மைன்னா எனக்கு நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க. இந்த கேன்சர் உள்ள ஒரு சதையா வளர்ந்துருக்குதாமே, அது எனக்கு சுகம் அடையணும் அப்படி சொல்லிட்டு அவங்க ப்ரேயர்ல வைக்கிறாங்க. மருத்துவர்கள் எல்லா காரியத்தையும் செக் பண்றாங்க, அவங்களுக்கு அந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. நாளைக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி சொல்லிட்டாங்க. நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். திடீரென்று சொல்லி இந்த அம்மாவுக்கு ஒரு பயங்கரமா கொமட்டல் வருகிறது, பயங்கரமா வாந்தி எடுக்கிற மாதிரி வருது. அவங்க போய் வாந்தி எடுக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஒரு கத்திரிக்காய் மாதிரிங்க, கத்திரிக்காய் சைஸ்ல வாய் வழியா வந்து அந்த கட்டி கீழே விழுதுங்க. என் அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த அந்த நேரத்தில் பெரிய ஒரு சுகம், பெரிய ஆரோக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, டாக்டர் இது போல் நான் வாந்தி எடுக்கும் பொழுது என் வாய் வழியாக இந்த கட்டி வந்து அப்படியே ஒரு கத்திரிக்காய் சைஸில் வந்து கீழே விழுந்துருச்சு டாக்டர். இப்போ பிளட் ஸ்டாப் ஆயிடுச்சு டாக்டர். எனக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் சொல்கிறீங்களே, என்ன பண்ணலாம்? என்னம்மா நீங்கள் இதெல்லாம் விளையாட்டாம்மா, கேன்சர் போயிட்டு கத்திரிக்காய் மாதிரி கீழே வந்து விழுந்துச்சு, இதெல்லாம் சும்மா விளையாட்டு, இதெல்லாம் சாப்பிட்ருப்போம். அதுதான் அவ்வளோ சாப்பிடவே முடியாமல் ஒரு சூழ்நிலை, எதுவுமே அவங்க சாப்பிடல. டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. டெஸ்ட்டில் காட்டுது, அந்த ரிப்போர்ட் காட்டுது, கேன்சர் கட்டி அந்த மூக்கில் இல்லவே இல்லையா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறார். கையை தட்டி அப்பாவுக்கு நம்ம மகிமை கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இந்த பாடலை பாடும் பொழுது ஒரு அற்புதம் நடக்க போகுதுமா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எனக்கும் பயமில்லையே. ஓ இயேசு ராஜா என் பலனானே, எனக்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, நம்பிக்கையோட பாடுங்க. ஆராதனை உமக்கே, அற்புதம் நடக்கட்டும். ஆராதனை கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. ஆராதனை உமக்கே, ஒவ்வொரு மேலும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நம் இயேசு இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சும்மாவா நாம் ஆராதிக்கிறோம்? நேரம் போகலன்னு ஆராதிச்சுட்டு இருக்கிறோம்? இல்லைங்க, நாங்க ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்க நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இத சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கும்மா. இந்த அற்புதம் நம்ம உணர்வோம். ஆனா வெளியே இருக்கவங்க பிரமிச்சு பார்ப்பாங்க. அதுதான் அடையாளம். அது பேர் என்னதுங்க? அடையாளம். இந்த நபரோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் என்ன பண்ணாது, நடக்காது அப்படி சொல்லி ஏதோ ஒரு சைன், ஒரு அடையாளம். அடையாளம். நேத்து ஒரு அடையாளத்தை பார்க்கறாங்க.
இன்னைக்கு ஒரு அடையாளத்தை பார்க்குறாங்க. ஏதோ சம்திங் ஏதோ நடக்குது. ஒரு தேவ சக்தி, ஒரு தெய்வ சக்தி, ஒரு கடவுளுடைய சக்தி இந்த குடும்பத்தில், இந்த சகோதரனோடு கூட, இந்த சகோதரியோடு கூட ஏதோ ஒரு ஆற்றல், ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு வல்லமை, ஏதோ ஒரு மகிமை இருக்கிறது என்பதை அநேக சுற்றி இருக்கிறவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த குடும்பத்தில் எப்போதும் தேவ மகிமை இருக்கிறது. அநேக முறை சொல்லி இருக்கிறேன். ஆனாலும் இந்த தருணத்துல இந்த வார்த்தைக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கிறபடினால சொல்ல விரும்புறேன். என்னன்னா, ஒரு கிராம பகுதியில ஒரு ஓலை குடிசையில 2 தம்பதியர், தம்பதியர் ஒருவர் வாழ்ந்து வருகிறார்கள். அவங்க ஆண்டவரை நல்லா ஆராதிச்சு நல்லா துதிக்கிற ஒரு தம்பதியர். அங்க சுத்தி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படலை, இயேசுவை அவங்களுக்குலாம் தெரியாது. அதனால அவங்க எல்லாரும் இந்த குடும்பத்தை ஒரு விதமாக தான் பார்ப்பாங்க, வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் அல்லேலூயா கூட்டங்க, இவங்கெல்லாம் இயேசுநாதர் இயேசு இயேசுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கெல்லாம் செட் ஆகாது அப்படி சொல்லி கொஞ்சம் விகற்பமாக வித்தியாசமாக பார்ப்பாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க ஆண்டவரை ரொம்ப நேசிச்சதுனால காலையில் மதியானம் அந்த இரவு நேரத்தில் எப்போதும் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருப்பார்கள், ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். அந்த இடத்துல எப்போது போனாலும் ஜெப சத்தம் கேட்கும். ஒரு நாள் லீவு நாளுங்க. அப்போ இந்த பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டதுனால எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சிங்க. பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சிங்க. எல்லாம் சேர்ந்துட்டு எல்லாம் பொம்பரம் கோலியெல்லாம் எடுத்துக்கிட்டு வெள்ளெல்லாம் அப்படி சொல்லி போகும்பொழுது, இந்த வீட்டு பக்கமாக வரும்பொழுது இந்த வீட்டில் இருக்கிற பசங்கள்லாம், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் ஆராதிக்கிறாங்க. ஆராதனை உமக்கே நம்ம பாடணுமே, அது போல் எல்லாம் ஆராதிக்கிறாங்க. அப்போ இந்த பசங்களில் சில பிள்ளைங்க, ரொம்ப வாலு பிள்ளைங்க என்ன பண்ணுச்சுங்க, ஏய் நம்ம இந்த வீட்டை தான் பண்ணினண்டா, ஏதாவது ஒரு தொல்லை கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு பையன் சொல்கிறேன், டேய் நமக்கு எதுக்கு நம்ம போய் விளையாடலாம், ஏய் நான் பண்ணண்டா, எப்போ பார்த்தாலும் அல்லேலூயா அல்லேலூயா தோத்துறோம், இயேசு இயேசு உயிரோடு கூட இருக்கிறார், இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் அப்படி சொல்கிறாங்க. சும்மா விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு செத்து போன காக்காவை, செத்து போன சொல்லுங்க காக்காவை தூக்கி என்ன பண்ணுச்சுங்க, இந்த வீட்டுக்குள்ள விசில் அடிச்சிருச்சு. இவங்க எல்லாம் கையை உயர்த்தி பரத்திலிருந்து ஜெயம் வரும் அப்படின்னு பண்ணா எது வந்து விழுதுங்க, காக்கா வந்து விழுது. காக்கா வந்து விழுந்த உடனே இவங்களுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம பரத்து ஜெயம் வரும் பாடினா ஆராதிச்சா எது வந்து விழுது, காக்கா வந்து விழுந்துச்சு. அதுவும் ரொம்ப நாள் ஆன காக்கா, செத்து போய் ரொம்ப நாள், கிட்ட ஒரு 2 நாள் சரியான துர்நாற்றம், ஒரு ஈக்கெல்லாம் மொக்கிது. அதை தூக்கிட்டு வந்து இந்த வீட்டில் போட்டுச்சு இந்த பசங்க. உடனே ஜப நேரத்தை அந்த ஐயா சொன்னார், முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் எதுவான்னு சொல்லிட்டு ஓரமாக தள்ளி வச்சுட்டாங்க. ஜபத்தை முடித்தாங்க. முடித்த பிறகு அவங்க ஜபம் என்ன பண்ணாங்க தெரியுமாம்மா, நம்மள இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா, ஆண்டவரே இந்த காக்கா எப்படி கழுத்து முறிஞ்சி செத்து போச்சோ அதுபோல் கர்த்தர் முறிங்கப்பா, தூக்குங்கப்பா, எடுங்கப்பா. நம்ம வந்து அவரை வந்து ரவுடியாக யூஸ் பண்ணுவோம். இயேசுவை நிறைய பேர் என்ன தான் யூஸ் பண்ணுவாங்க, கையை எடுங்கப்பா, கால் எடுங்கப்பா. ஏசுனது ரவுடியாம்மா, அவர் அடியாலாம் அவரு இல்லைம்மா, அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர், அவரை அடிக்கிறவங்கள கூட மன்னிச்சு விட்டு விடுகிறவர். கூட திருடனா இருந்தா கூட நீ என் கூட இன்னைக்கு பரதேசுக்கு வந்திருப்பா, பரலோகத்துக்கு அப்படி சொல்லி அன்போடு அரவணைத்து அழைத்து செல்கிறவர். நம்ம ஆண்டவர் குத்துகிறவர், கிழிக்கிறவர், நாக்கு பிடிச்சி இழுக்கிறவர் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம அன்பான தெய்வத்துக்கு நேரம் கரத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அந்த அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவங்க ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே இந்த காகத்தை கொண்டு வந்த பிள்ளைகளை நாங்கள் என்ன பண்ணுகிறோம், உங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்கள் சத்துருக்களை ஆசீர்வதின்னு வார்த்தை இருக்குதே, அப்போ நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் ஏசப்போடைய அன்பு தெரியணும்ப்பா, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டுடைய அன்பு விளங்கணும்ப்பா, அந்த பிள்ளைகளுக்காக நீங்க மறிச்சீங்களே, அந்த பிள்ளைகளுக்காக நீங்க உயிரோடு எழுந்தீங்களே அப்படி சொல்லி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து வாழ்த்தி அவங்க அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிச்சாங்க. ஜெபிச்சுட்டு சரி அந்த பிள்ளைங்களாம் போயிடுச்சுங்க, பொம்பரை விளையாடுறதுக்கு போயிடுச்சு. ஏன்னா வெளியிருந்து வந்து நம்ம மாட்டிக்க போகிற சொல்லிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. இப்போ இந்த காகத்தை தூக்கி போடணும், காக்காவை தூக்கி போடணும், இல்லைன்னா வீடே பயங்கர ஸ்மெல் வந்துருச்சு. அது கிட்ட போகிறாங்க. போனால் இந்த காக்கா வித்தியாசமான காக்காவாக இருக்குது. இந்த காக்கா சத்தமாக சொன்னாங்க, அம்மா நான் என் பொண்ணு சிலதை கதை கேட்பா, அப்பா டாடி கதை சொல்லணும்ப்பா,
நான் சொல்ல மாட்டேன். ஏன்பா சொல்ல மாட்டேங்கிறீங்க? உடனே அவங்க அம்மாட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வர, அம்மா டேடி பாருங்க கதை சொல்ல மாட்டேங்கிறாரு. அவங்க சொல்லுவாங்க, ஏங்க ஒரு கதை தான் சொல்லுங்களேங்க. அப்போ நான் சொல்லி இந்த பொண்ணு கூட கேட்க மாட்டேங்குது, கொட்ட மாட்டேங்குது. எனக்கு பேச பேச நான் சொல்ல நீங்கள் சொன்னதான் என்ன வருங்க, வார்த்தை வரும். சரியா? அப்போ இந்த காக்கா எப்படிப்பட்ட காக்காவா இருக்குதுங்க? வித்தியாசமா. பாஸ்டர் காக்கால என்ன பாஸ்டர், ஒரு வெள்ளை காக்காவா? அப்படின்னு வெள்ளை காக்காலாம் இல்லை. என்ன காக்கா தான் இது? கருப்பு காக்கா தான். சரி, என்ன பாஸ்டர் வித்தியாசம்னா கழுத்து மட்டும் நல்லா சைஸ் பெருசா இருக்குதுங்க. கழுத்து மட்டும் சைஸ், அந்த கழுத்து சைஸ் மட்டும் நல்ல பெருசா வளைவா இருக்குது. என்ன இதுன்னு சொல்லி சும்மா கையை வச்சு அழுத்து பார்த்தா நல்லா ரொம்ப டைட்டா இருக்குதுங்க. என்னன்னு தெரியல, இந்த காக்கா இவ்வளோ பெருசா ஏதோ மிழுங்கிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா வாய் தெரியல தானே உங்களுக்கு. எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கும்? நீங்களாம் பாருங்க, ஏதோ ஃபாரின்ல கூட காக்கா இருக்கும். அந்த நீளமா இருக்கும்ல அந்த அழகு, அது என்ன பண்றாங்க, பிரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த திறந்தாவே உள்ள இருந்து வெளிச்சம் வருதுங்க. காக்கா வாயிலிருந்து என்ன வருதுங்க? எல்இடி பல்பு மாதிரி உள்ள இருந்து வெளிச்சம் வருது. இந்த செத்து போன காக்காக்குள்ள ஏதோ வெளிச்சம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ண, குச்சி வச்சு அப்படியே இதை எடுக்கிறாங்க. பார்த்தா அது விலையேற பெற்ற ஒரு கல்லுங்க. கல் பதித்த ஒரு மோதிரம், வைடூரியம், வைரம் அப்படின்னு சொல்றாங்களே, அது போல விலை மதிக்க முடியாத ஒரு கல் பதித்த ஒரு அழகான ஒரு மோதிரம். யாரோ ஒரு சேட்டு, விலையோர்ந்த பெரிய சேட்டு என்ன பண்ணுறாருங்க, நம்ம ஜான்சன் சிஸ்டர் சொன்னாங்க ஷேக்குன்ற மாதிரி, ஏதோ ஒரு அந்த துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தாரு, என்னன்னு தெரியாது. முடிஞ்ச பிறகு சிஸ்டர் விசாரிப்போம். அந்த மோதிரத்தை அது மிழுங்கினதுனால மூச்சு திணற என்ன பண்ணிருச்சுங்க, செத்து போய் 2 நாள் கிடக்குது. கவனிப்பார் இல்லாம இந்த பசங்க எங்கேயோ அந்த காக்கா தூக்கி எங்க போட்டுருச்சுங்க. இப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வைர வியாபாரி அவர்கிட்ட காட்டுறாங்க. இங்க இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இது எப்படிங்க உங்களுக்கு கிடைச்சது அப்படி சொல்லி உடனே அவங்க சொல்றாங்க, இல்லைங்க எங்களுக்கு இவ்வளோ ஒரு சம்பவம் நடந்தது, எங்களுக்கு கிடைச்சதுங்க. பெரியவர் ஒருத்தர் கொடுத்தாரு. அவங்க மனசெல்லாம் பெரியவர் யாருங்க, பெரியவர் ஒருத்தர் கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு கிஃப்ட், இது எங்களுக்கு கிஃப்டாக கிடைச்சதுங்க, நாங்கள் தேடி போல, அதுவே எங்களுக்கு வந்து சேர்ந்துச்சுங்க அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னாருங்க. அந்த வைர வியாபாரி சொல்றாரு, இதோட விலை கிட்டத்தட்ட 15 கோடிக்கும் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 15 கோடி. நீங்க எனக்கே கூட கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ரூபாவை நான் கொடுப்பேன் உங்களுக்கு அப்படி. உடனே இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. உடனே இந்த நாங்கள் பேசுகிறோங்க, கவர்மெண்ட் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது பிறகு அதை கொடுக்குறாங்க. அவங்க சொன்ன தொகை அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்துடுது. நேரடியாகவும் கொஞ்சம் பணமாகவும் கொஞ்சம் அக்கௌண்ட்டில் அப்படிலாம் வந்து சேர்ந்துருது. அந்த ஓலை குடிசை அப்படி கோபுரமாக மாறிடுச்சு. ஓலை குடிசை என்னமா மாறிடுச்சுமா, அது இடம் பக்கத்து இடம்லாம் ஏக்கர்கள்லாம் வாங்கி போட்டு இப்போ பெரிய அரண்மனை ஆயிடுச்சு. அந்த வீட்டில் இப்போ எப்போது பார்த்தாலும் அந்த இடத்துல ஆராதனை உமக்கே உள்ள பாடுறாங்க. மற்ற நேரத்தில் ஈவினிங் டைமில் ஒரு மைல்டாக ஒரு சத்தம், அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்குது, வந்து கொண்டு இருக்குது. அவங்க ஒரு அறிவிப்பு சொன்னாங்க. என்ன அறிவிப்பு சொன்னாங்க தெரியுமா? இந்த ஊரில் இருக்கதான 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கு ஃப்ரீ டியூஷன் மாத்திரமல்ல, அவங்களுக்கு புக்ஸ், அவங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். எல்லா பிள்ளைங்களும் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து தான் உங்களை நேசிக்கிறாரு, அதனால தான் நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் சொல்லி அவங்களுக்கு ஸ்வீட்டை கொடுத்து, படிப்பை கொடுத்து, புக்கை கொடுத்த உடனே அவன் எல்லாரும் இயேசு தான் தெய்வம்னு ஏற்றுக்கிட்டான். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இதுதான் அடையாளம். இப்போ அந்த ஊருக்கே எதுதான் அடையாளமா இருக்குதுங்க? அந்த வீடு தான் அடையாளம். நான் சொல்வேன், இந்த கால நேரத்தில் இந்த வார்த்தை, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமாம்மா, இது 100க்கு 100 உண்மையான ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்ம பேசுவோமானால் இன்னைக்கும் நம்ம குடும்பத்தில் ஒரு அற்புதத்தையும் ஒரு அடையாளத்தையும் கர்த்தர் செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். கையை தட்டி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இன்னைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இன்னைக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார். சுத்தி இருக்கிறவங்க பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது. ஆனா நமக்கு இந்த உயிர்த்தெழுதலை பத்தி பேசுறதுக்கு தான் ரொம்பவும் கூச்சமாகுது பாஸ்டர். என்ன பொண்ணை பார்க்க வந்துக்கிறாங்க,
எதுக்கு கூச்சப்படணும்? நாங்க ஏன் பாஸ்டர் கூச்சப்பட போறோம் அப்படின்றீங்களா? என் அன்பான தேவ மக்களே, நம்ம வெட்கப்படாம தயக்கப்படாம இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி பகருவோமானால் இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த இயேசு பூரண கிருபை நம்ம மேல வச்சு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்வதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அப்படி சமூகத்தை அப்படியே கரத்தை மேல உயர்த்தி, உம்மை குறித்து நான் பேசணும்ப்பா, உம்மை குறித்து நான் சொல்லணும்ப்பா. ஊரெல்லாம் சென்றிடுவேன், உலகமெங்கும் ஊரெல்லாம் சென்றிடுவேன், உலகமெங்கும் ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் சர்வ வல்லவர், சாவை வென்றவர், சர்வ வல்லவர், இத பத்தி பேசிட்டே இருக்கிறாருங்க பேதுரு. இத பத்தி பேசுறாரு, பயங்கரமா பேசுறாரு, வீறு கொண்டு பேசுகிறார், தயக்கமின்றி பேசுகிறார், எந்த விதமான பதட்டமின்றி பேசுகிறார். நீ அடிச்சா அடிச்சுக்கோ, திட்டுனா திட்டிக்கோ, என்ன வேணா பண்ண, என்னால் பேசாம இருக்க முடியாது என்று சொல்லி பேதுரு பிரமாதமா பேசுகிறார். இன்னைக்கு காலையில பேதுரு அசோக் நகர்ல இருந்து வந்திருக்கிறார் நம்ம சர்ச்சுக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா அந்த நாட்கள் தானே சீஷர்ல ஒருவரான பேதுரு பகிரங்கமா பேசுறார். நாட்டில் சகன் பீட்டர் அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என்னை ஏன் பாஸ்டர் விட்டுட்டு போயிட்டீங்க? பிரதர்ஸ்லாம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் எனக்கு கேட்கவே இல்லை பாஸ்டர். நான் சொன்னேன், ஆள்வினை பிடிங்க, எல்லாம் வின் ஆயிடும் உங்களுக்கு, ஆல் வின் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டேன். அதனால அதுக்கப்புறம் பேசினாரான்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் சித்தமான ராமநாதபுரம் ஊழியம் மே மாசத்துல இருக்குது. பேதுருவை நம்ம கூட்டு போனா இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை பத்தி பேசுவார். அல்லேலூயா. அது ஆள்வின் பொறுப்புன்னு தேவனேச அமைதியா இருந்துராதபடி அவரை பத்தி கொஞ்சம் பார்த்து. பேதுரு முக்கியமான ஆளுங்க. சீக்கிரத்துல படப்பை பகுதியில ஒரு இடத்த வாங்கி அவர் அங்க செட்டில் ஆகலான்னு போறாரு. ஆனாலும் நம்ம சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருவார். என்ன பேதுரு? ஆக தேவ சமூகத்துல நீங்க பார்க்கணும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல 18, 19 வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தலரை பிடித்து நம்ம பேசினாவே, இந்த உயிர்த்தெழுதலை பேசினாவே எது வந்துடும்மா? சிறைச்சாலை தான் வரும், போராட்டம் தான் வரும், பிரச்சனை தான் வரும், உபத்திரவம் தான் வரும். என்ன வந்தாலும் சரி, இயேசு குறித்து என்னால பேசாம முடியாது. ஏன்னா என் மேல தங்கி இருக்க கிருபை ரொம்ப வெயிட்டா இருக்குது. எது வெயிட்டா இருக்குதுப்பா? கிருபை ரொம்ப வெயிட்டா இருக்குதுப்பா. அந்த வெயிட்டான கிருபை இருக்க இருக்க இங்க இந்த வார்த்தை அப்படியே ஃப்ளோ ஆயிட்டே இருக்குதுங்க. வார்த்தை பேசிட்டே இருக்கிறேன், உயிர்த்தெழுதலை குறித்து நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அப்படி சொல்லி பேதுரு பேசும் பொழுது சிறைச்சாலையில் வைக்கப்பட்டு விட்டார். சிறைச்சாலையில் இருக்கிறாருங்க. இப்ப நீங்க வசனத்தை வாசிக்கணும். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து, கர்த்தருடைய தூதன் இரவிலே ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் இனிமே வச்சு அமைதியா இருந்துருங்கடா, சும்மா நான் பர்வத்திலிருந்து இறங்கி வந்து உங்களை காப்பாற்ற முடியாது அப்படி சொல்லல. என்ன சொல்றாரு? நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று. எங்க போய் நிக்கணும்? எங்கன்னா சந்து பொந்தல நிக்காது. எங்க போய் நிக்கணும்? 4 பேர் வர இடத்துல தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும், 1 2 சொல்லக்கூடாது, எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். இந்த வார்த்தையெல்லாம் நான் வாசிக்கும் பொழுது ஆண்டுகிட்ட கேட்டேன், அப்பா இந்த வசனத்தை வச்சு என்னப்பா நான் சொல்லிக் கொடுக்கணும், நீங்க என்னப்பா செய்ய போறீங்க அப்படி சொல்லும் பொழுது அப்பா திரும்பமா 19ஆம் வசனத்துக்கு எனக்கு கொண்டு போனாருங்க. நீங்க வசனத்தை வாசிங்க பாப்போம். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து, சிறைச்சாலையின் கதவெல்லாம் திறக்கப்பட போகிறது. கதவை என்ன பண்ண போறாருங்க?
பூரண கிருபை வந்தா அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். ரெண்டாவது, சிறைப்பட்டிருக்கிற காரியங்கள், நம்ம ஆசீர்வாதத்தெல்லாம் பிசாசு சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறான்ல, ஆரோக்கியத்தை சிறைப்படுத்தி வச்சிருக்கிறான்ல. ஓ, ஆரோக்கியத்தை சிறைப்படுத்தி வச்சிருக்கிறானா, சந்தோஷத்தை சிறைப்படுத்தி வச்சிருக்கிறானா, பொருளாதாரத்தை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறானா, எந்த ஆசீர்வாதம் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறதோ கர்த்தர் அதை திறந்து வெளியே கொண்டு வரப்போகிறார். வெளியே வரப்போகிறது ஆசீர்வாதம் எல்லாம் கம் அவுட், வெளியே கொண்டு வரப்பட போகிறது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அப்பா எனக்கு திட்டமா பேசின ஒரு வார்த்தை, மிக தெளிவாக பேசின ஒரு வார்த்தை, அநேக ஆசீர்வாதங்கள் வருகிற நாட்களில வெளிப்பட போகிறது. எத்தனை கரத்தை மேல ஊத்தி ஆமென் சொல்லுவீங்க? ஆசீர்வாதம் சத்தமா சொல்லுங்க. ஆசீர்வாதங்கள் வெளிப்படும், வெளியே வரும். சொல்லுங்க, ஆசீர்வாதம் வெளியே வரும். கூட உள்ள தள்ளலாம் பாக்குறாங்க. எங்க தள்ளலாம்ப்பா? இன்னும் இன்டீரியர் வர, இவங்க கண்ணில் பற்றக்கூடாது, இவங்க கண்ணில் படக்கூடாது, உள்ள வச்சு மறைச்சிடலாம். எதெல்லாம் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிறதோ, எல்லாம் பிசாசினால கட்டப்பட்டிருக்கிறதோ, எல்லா கட்டையும் கத்தர் அவிழ்த்து சிறைக்கு கதவுகளை கத்த திறந்து வெளியே கொண்டு வர போகிறார். விசுவாசிக்கிறவர் நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு மகிமை. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, ஓ அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, எல்லாம் ஒரு நிமிஷம் எழுந்துக்கலாமா? உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா, 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 அல்லேலூயா, ஓசன்னா. மூணு முறை அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்க, அமர்ந்து கொள்ளுங்க. Praise the Lord. முடிஞ்சிச்சு நினைச்சீங்களோ? உங்க சிரிப்பு அப்படிதான் எனக்கு தெரியுது. உங்களை யார் இப்ப விடுறா? சரி, இப்போ நீங்க பதில் சொல்ற நேரம், இப்போ நீங்க எனக்கு பதில் சொல்ற நேரம். பூரணமான கிருபை ஒரு குடும்பத்துக்கோ, ஒரு சபைக்கோ, ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கோ கிடைச்சிருச்சுன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்? வெரி குட், வெரி குட், ரொம்ப அழகா சொன்னீங்க. அற்புதம் சொல்லாம என்ன சொல்லணும்? இதெல்லாம் நம்ம குடும்பம் நடக்க போகுதுமா. அற்புதங்கள் சும்மா விரல் விட்டு என்றளவுலாம் இல்லை, அப்படியே நடந்துட்டே இருக்க போகுது. டே பை டே, கால ஒரு அற்புதம் நடந்தா சாயந்தரம் ஒரு அற்புதம் நடக்க போகுது. கையை தட்ட மாட்டேங்கிறீங்க. அநேக அற்புதங்களும். ஓகே, ரெண்டாவது, சிறைச்சாலை கதவை கர்த்தர் திறந்து அந்தகாரத்தில் இருக்கிறதான புதையல்களை, பொக்கிஷங்களை சொல்லுங்க, எங்க கொண்டு வர போறாருங்க? வெளியே வரப்போகுது. அல்லேலூயா. பொக்கிஷமும் புதையலும் நீங்க தோண்ட வேண்டாம், அதுவே மேல வரப்போகுது. அல்லேலூயா. நடக்குமா? சொல்லுங்க, நடக்குமா? ஏன்னா வானம் பூமி கூட ஒழிஞ்சு போயிடுமா, ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒரு காலம் ஒழியாது. வார்த்தை இருக்குது. சரி, ஓகே. அடுத்தபடி அந்த பூரண கிருபை உயிர்த்தெழுதலை பத்தி நம்ம பேசும் பொழுது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தான் சொல்லும் பொழுது அற்புத அடையாளம் நடக்குது, ஆசீர்வாதங்கள் வெளியே வருகிறது. ஓகே, அடுத்தபடியா பார்ப்போம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல
41, 42 வசனங்கள். அவருடைய நாமத்துக்கு அவருடைய நாமத்துக்காக தங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி நல்லா கவனிங்க. 41 அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக என்னபடினால் சந்தோஷமாய், சத்தமா சொல்லுங்க பாப்போம். வந்திருக்கிறது என்னதுங்க? வந்திருக்கிறது அவமானம். ஆனா இவங்க முகத்தை பார்த்தா வந்திருக்கிறது என்னவோ? வந்திருக்கிறது அவமானம் தான். குடும்பத்துல ஏற்பட்டிருப்பது என்னவோ அவமானம். வெளியே சொன்னா வெக்க கேடு. வெளியே சொன்னா ஆனா முகம் அப்படி வளர்ந்து இருக்குதுங்க. எப்படிப்பா? எப்படிடா? எப்படி? இவ்வளோ பெரிய கஷ்டம், இவ்வளோ பெரிய அவமானம், இவ்வளோ பெரிய துக்கம், இவ்வளோ பெரிய ஏமாற்றம், இவ்வளோ பெரிய பலவீனம். ஆனா ஒரே சிரிப்பு சத்தமா கேட்குது. உள்ள ஒரே பாடல் சத்தமா கேட்குது. வெளியே அப்படியே வரும்பொழுது அம்பானி மாதிரி வராங்களே. உள்ள அவ்வளோ அவமானம் இருக்குது. வெளியே வரும்போது எப்படி வராங்க? அம்பானி மாதிரி வராங்க. எப்படி இதெல்லாம் அமர்க்கலமா இருக்குது அப்படின்னு பார்த்தா பூரண கிருபை உள்ள வந்ததுனால அவமானத்தை கூட கர்த்தர் அலங்காரமா மாத்தி விடுகிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவமானம்மா திசெல்லாம் கிழிச்சு போட்டு அநேக அடிகள் அடிக்கப்பட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு அவமானம். சந்தோஷமா ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு சும்மா அப்படியே கம்பீரமா அப்படியே கெத்தா அப்படி வர்றாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா நான் சொல்வேன், மற்றவர்களுக்கு அந்த அவமானம் அவங்களை அழிக்கும்படி ஆயிடும். மற்றவர்களுக்கு அவமானம் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை கொண்டு வந்துடும். ஆனால் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் அவமானமே வந்தாலும் அந்த பூரண கிருபை அவங்க மேலே இருக்கிறதுனால சந்தோஷமா அவங்க இருப்பாங்க. அது கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம். நேற்றுக்கு தினத்தந்தி பேப்பர்ல ஒரு நியூஸ் ஒன்று வாசிச்சேன். நேற்றுக்கு முன்தினம், மன்னிக்கணும், சாட்டர்டே இல்லையே, நேற்றுக்கு தான். ஆமா பார்க்குறேன். இல்லைம்மா, வெள்ளிக்கிழமை பார்க்குறேன். வெள்ளிக்கிழமை பேப்பர். நேற்று பேப்பரே நான் வாசிக்கல. தினந்தோறும் கொஞ்ச நேரமாச்சும் தந்தியை நான் வாசிப்பேன், தினத்தந்தி. நேற்றுக்கு நேரமே இல்லை, ஃபுல் ஒர்க்காக இருந்தது எனக்கு, நிறைய பிரயாணங்கள். ஆகவே வெள்ளிக்கிழமை பேப்பரில் என்ன அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு பிரச்சனை, 2 பேருக்கும் பயங்கர சண்டை, அப்பப்போ வர பிரச்சனை தான். இவங்க குடும்பத்தில் அன்னைக்கும் பிரச்சனை வந்திருக்குது. பிரச்சனை ரொம்ப ஓவராக போகும்பொழுது இந்த கணவன் என்ன பண்ணாருன்னா, அந்த அம்மாவை செம்ம அடி அடிச்சிட்டாருங்க. சரியான அடி அடிச்சு போட்டு அவருக்கே ரொம்ப வருத்தம். அப்படியே இருக்காரு. அந்த அம்மா கடன்னு கிளம்பிச்சு வேலைக்கு போயிட்டாங்க. இவருக்கு மனைவி அடித்த துக்கம் ரொம்ப அதிகமாயிருச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ், ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ள போனாரு. உடனே அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? உள்ள தூக்கில் அவர் தொங்கி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். தூக்கில் தொங்கி செத்து போயிட்டார். வேலை முடிச்சு இந்த அம்மா வருது, வந்து கதவு திறக்குது. கதவு திறந்தா கணவர் தொங்கி கொண்டிருக்கிறார், தூக்கில் தொங்கி கொண்டிருக்கிறார். இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, இவங்க எத்தனை மாடி இருந்தாங்க எனக்கு தெரியல, கீழ் வீடா முத மாடியா தெரியாது. பார்த்த உடனே இவர் அவுட்டு போயிடுச்சு, உயிர் போயிடுச்சுன்னு தெரிஞ்சது. உடனே வேகமா 7வது மாடிக்கு போச்சுங்க, 7th floor. அங்கிருந்து குடிச்சிருச்சுங்க. கீழே விழுந்து அந்த அம்மாவும் க்ளோஸ். இது நேற்று முன்தினம் தினத்தந்தி பேப்பர்ல நான் வாசிச்சதான ஒரு சம்பவம். தாங்க முடியல, அந்த அவமானத்திலிருந்து வெளியே வர முடியல, அந்த கஷ்டத்துல வெளியே வர முடியல, வாழவே முடியாது, இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது, அந்த எண்ணத்துக்குள்ள போயிடுறாங்க மக்கள் எல்லாம். ஆனா நான் சொல்வேன், நம்ம சந்திக்கிற பிரச்சனை இல்லம்மா, இந்த நான் சொன்ன பிரச்சனைக்கெல்லாம் அதுக்கு மேல பல மடங்கு பிரச்சனை என் தலைமையில தூக்கி கொண்டிருக்கிறோம். லட்சங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம் கடனாக. அவமானத்தை சகித்து கொண்டிருக்கிறோம், பலவீனங்களை சகித்து கொண்டிருக்கிறோம்,
தூஷணங்களை சகித்து கொண்டிருக்கிறோம், இன்னும் நம்ம நிக்கிறோம், இன்னும் நம்ம வாழுறோம் சொன்னா நான் சொல்வேன், அப்பாவுடைய கிருபை நம்ம மேல இருக்கிறதே அது ஒன்ன தவிர இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் ஏ ஏ ஏ முடியல தீரல, ஆனாலும் கைத்தட்டி பாடிடலாமா? இன்னும் தோற்று போகல, ஆனாலும் போராட்டங்கள் பாடுகளும், ஆனாலும் கிருபை 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 எல்லாம் கிருபை. ஆமென். நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, பலன் இல்ல, தாளம் இல்ல, கிருபை 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 எல்லாம் கிருபை. கிருபை கிருபை அடிக்கல உயரல பட்டதாரி ஆகல, ஆனாலும் ஏ ஏ ஏ பாடுகளும், ஆனாலும் ஏ ஏ ஏ அடிக்கல உயரல ஏ ஏ கிருபை 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 எல்லாம் கிருபை. எப்படி எப்படி ஜோதி, இதுக்கு மேல நீ வெளியே தலைவே காட்ட முடியாதுமா அப்படின்னா முக்கோட்டை போட்டு வந்துருச்சு அம்மா, அதே இடத்துல சுத்துது. எப்படி? கிருபை 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 எல்லாம் கிருபை. கிருபை கிருபை மேக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டாவே எனக்கு கோலியாத்தை பார்க்குற மாதிரி. மேக்ஸ் கணக்கு ரொம்ப அது என்னவோ தெரியல, எனக்கு வாட்ச டீச்சரும் அப்படி அந்த கணக்குன்ற அந்த வார்த்தையே எனக்கு அதை பிடிக்காம போயிடுச்சுங்க. எல்லாரும் அன்னைக்கு மேக்ஸ் டீச்சர் எக்ஸாம் பேப்பர்லாம் எடுத்துட்டு வராருங்க, ஆஃப் எலி அரையாண்டு பரீட்சை பேப்பர்லாம் எடுத்துட்டு வராரு. மேக்ஸ் டீச்சர் கண்ணு தெரியாது ஆக்சுவலா, அவர் யாருன்னா வச்சுதான் திருத்துவார், யாருன்னா வச்சுதான் போர்டில் எழுதுவார் எல்லாம். அவர் பேர் பாலசுப்ரமணி, இன்னைக்கும் பேர்ல ஞாபகம் இருக்குது, ஏன்னா அவர்கிட்ட வாங்கின அடி அப்படிப்பட்ட அடி. ஆமா, அப்படி பேப்பர் கொண்டு வராரு, கொண்டு உடனே பேப்பர்லாம் வாங்குறாங்க. பேப்பர்லாம் வாங்கினோடனே மொதல் பையன் கூப்பிடுறாரு, கூப்பிட்ட உடனே வா, அவர் கூப்பிட்டு அவருடைய பேர்லாம் தெரியாது, கண்ணு தெரியாதுனால யார் பேர்லாம் பேரே படிக்க தெரியாது, பேர்லாம் பார்த்துலாம் படிக்க தெரியாது. அதனால அவருக்கு என்ன பண்ணுவார்னா நம்பர் சொல்லுவாருங்க, 26 வா அப்படின்னு வாருங்க. 26ஆம் நம்பர் யாரோ அந்த பையன் போனாங்க. 26ஆம் பையன் போறான், எனக்கு முன்னாடி அவன் போய் சந்துரு, நம்ம போட்டோகிராஃபர் அவர் கூட சந்துரு தாங்க, காலைல ஃபோன் பண்ணார். உங்களுக்கு யாராயினும் விசேஷ நிகழ்ச்சினாக்கா சந்துருவை நீங்கள் பிடிங்க, ரொம்ப அழகாக தரமாக, அவர் கூட இருக்கிறவங்களாம் நல்ல ஆட்கள். ஓகே, நல்லா கவனிக்கணும். 26ஆம் நம்பர் சந்துரு எழுந்து போகிறான், அப்படியே நடுங்கின்னு போகிறாங்க. அவன் ஓரளவுக்கு நல்லா படிக்கிற பையன், மேக்ஸ் நல்லா போடுற பையன், அவனுக்கு ஃபார்முலாலாம் நல்லா தெரியும். அவனே வந்து ஒதுரின்னு போகிறான். அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்க. அவன் நடுங்கின்னு போகிறான். போன உடனே எவ்வளோ 26 எவ்வளோ அப்படின்னாரு. அவன் தான் லீடர், மேக்ஸ் லீடர். அவன் சொல்கிறான், சார் 46 சார். புடி 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 அப்படின்னு சொன்ன அவன் மண்டையை பிடிச்சி நறுக்கு 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 அப்படியே கொட்டுறாருங்க. ஐயோ 46க்கு பாஸுங்க, அவன் பாஸுக்கே அப்படி, நம்மள பீஸுங்க, பீஸ் பண்ண பல்பு. இப்படி லைனாக நடந்தது. நடக்கும்போது என்னை கூப்பிடுறாங்க, 17ஆம் நம்பர் 17 பாய் வா அப்படின்னாரு.
நான் என் ஜபம்லாம் என்னென்ன ஊக்கமான ஜபம் என்னென்னா, ஆண்டவரே அவர் 1லேருந்து 100 வரைக்கும் சொன்னா கூட இந்த நம்பர் மட்டும் அவர் வாயில் என்ன பண்ணக்கூடாது. வந்துருச்சே, நடக்குமா நடக்காதா அப்படிலாம் பார்த்தா நடந்துருச்சே. அதுக்கு முன்னாடி நிறைய பேருங்க 50 இடத்துலாம் அடிங்க பின்னி விளாசிட்டாருங்க. பின்னிட்ட பேடல் எடுத்துட்டாரு. என் நம்பர் உங்களுக்கு இப்போ என்ன தெரியுமா தோணும், இவர் எவ்வளோ மார்க் எடுத்தாருன்னு நம்ம சொல்லணும். அதை மட்டும் இன்னைக்கு இவர் சொல்லலைன்னா நம்ம சர்ச்சை முடிஞ்சா கூட கேட்டுட்டு போனோம் அப்படி இருப்பீங்க நீங்கள். என் நம்பர் வேற ஒன்றும் இல்லை, ஒத்த நம்பருங்க 8ங்க. எவ்வளோ 46க்கு குமுறுங்க. குமுறிட்டாரு. 8ஆம் நம்பருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. உடனே கர்த்தனுக்கு ஞானத்தை கொடுத்தாரு. நான் போனேன் சார்கிட்ட. போன உடனே புடினாரு. நான் என்ன பண்ணேன், அவர் காதண்ண போயிட்டு, சார் ஹார்ட் வீக்கு. அவர் நினச்ச லீடர் தான் சொல்கிறான் போகுது. என்னப்பா சொல்கிறேன் சார், 17ஆம் நம்பர் சார். சரி 17ஆம் நம்பர் என்னது, ஹார்ட் வீக்கு. அவ்வளோதான், நீ போகலாம். ஆனாங்க ஒரு வார்த்தை சொன்னார் அவரு, நீ உருப்படவே மாட்டேன்ட்டாரு. நீ உருப்படவே மாட்டேன் அப்படின்ட்டாரு. நாட்கள் போன பிறகு பைபிள் காலேஜ் போயிட்டேன். அதுக்கப்புறம் ஃபாதருக்கு படிச்சுட்டேன், பாஸ்டர் ஆகிட்டேன். இப்போ நான் அதே ஸ்கூலுக்கு போன பிறகு நான் சொன்னேன், எங்கள் சாரை நான் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு. அப்போல்லாம் பயம் நடுங்கும் காலெல்லாம். இப்போ சாரை பார்க்கணும் சொன்ன பிறகு போன உடனே அவர்கிட்ட சொன்னேன், சார் இது போல் நான் இந்த வருஷத்தில் இந்த ஸ்கூலில் படித்தேன், என் பேர் பால் செல்வின் அப்படி சொல்லிட்டு. உடனே அவர் சொன்னார், எனக்கு தம்பி உங்கள் பேர்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு. உடனே சார் 17ஆம் நம்பர் சார், ஹார்ட் வீக் பாய் சார். ஓ நீங்களா, எப்படி இப்போ என்ன பண்ணுறீங்க? அவர் என்ன வெல்டிங் ஷாப்பில் வெல்டிங் என்ன மெக்கானிக் என்ன பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், இப்போ நான் சர்ச்சு பாஸ்டராக இருக்கேன் சார். எழுந்துட்டாருங்க. வேஷ்டி தான் கட்டின பேர். அவர் எழுந்து நின்றுட்டு 2 கையை கூப்பிட்டாருங்க. வணக்கம் அப்படின்னாருங்க. உடனே நான் சொன்னேன், சார் இன்னைக்கு நான் இந்த திருச்சபைகளுக்கெல்லாம் போகிறேன், அநேக இடத்துக்கு வார்த்தைகளை நான் கொண்டு போகிறேன், இந்த இயேசு உயிரோடு கூட இருக்கிற தெய்வத்தை நான் சொல்கிறேன் சார். அவர் பயங்கரமான இந்து வெறியர் அவர். அப்போ அவர் சொன்னாருங்க, என் கையை பிடிச்சி தலைமையில் கை வச்சுட்டாரு. அவர் தலைமையில் வச்சுட்டாருங்க. எத்தனையோ தலை பிடிச்சி புடின்னு பிடிப்பாரு. இப்போ அவர் தலைமையில் யார் கைங்க, எனக்கு பிரார்த்தனை செய்யுங்கள். பிரார்த்தனை பண்ணிட்டு பிறகு அவர் சொன்னாருங்க, இப்போது நம்முடைய வகுப்பில் படித்ததான முன்னாள் மாணவர் இப்போ அவர் சர்ச்சு ஃபாதருங்க. இப்போ சர்ச்சு ஃபாதர் இப்போ ஒரு 5 நிமிடம் அருளுரை ஆற்றுவார். எல்லா பிள்ளைகளும் உட்கார வச்சு 5 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. 10 நிமிஷம் பேசினேன். யாரும் கவலைப்படாதீங்க, எதை பற்றி சோர்ந்து போன படிப்பறலையா கவலைப்படாத. நான் அப்படிலாம் கவலைப்படலை. இயேசுவை நம்பிப்பாரு, அவர் ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் உனக்கு தருவார் அப்படி சொல்லி அந்த எந்த இடத்துல அவமானப்பட்டனோ அதே இடத்துல கர்த்தனை சந்தோஷமான ஒரு நபராய் மாற்றினார். இந்த காரியத்தெல்லாம் பார்த்து இருந்து தானே பக்கத்து கிளாஸ் டீச்சருங்க, சயின்ஸ் டீச்சர், சோசியல் சயின்ஸு, அதெல்லாம் எப்போ சான்ஸ் கிடைக்குன்னு பார்த்துருப்பாங்க அப்போவே, ஏன்னா காது திருகிறதுக்கு. அதுக்கு 2 என்ன பண்ணிச்சுங்க, பாஸ்டர் தான் இப்போல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்டில் கூட முடியாதுங்க, பாஸ்டர் கொஞ்சம் வாங்க அப்படி சொல்லிட்டு அப்புறம் கூட்டின்னு போயிட்டு அங்கே தனியாக அடிக்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கும் எனக்கு. எப்பா இதுக்கு கரை வச்சுக்கிச்சிங்க போல நம்மளை கூப்பிட்டு போயிட்டு அங்கே பழக போகுது. அங்கே போன பிறகு 2 டீச்சர், சயின்ஸ் டீச்சர் பேர் திரேசான்னு சொல்லிட்டு, திரேசா டீச்சரு, சோஷியல் சயின்ஸ் டீச்சர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க 2 பேரும் முட்டி போட்டுட்டாங்க. ஃபாதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் நண்பர் தெய்வ மக்கள், நான் சொல்கிறேன் கவனிங்க, கிருபை ஒரு மனுஷன் மேலே இருக்குமானா எந்த இடத்துல அவமானப்படுகிறோமோ அதே இடத்த சந்தோஷமான இடமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம சொல்ல வேண்டியதுதான், உயிர்த்தெழுந்த இயேசு ஜீவிக்கிறார், இன்று நம்மோடு கூட இருக்கிறார். வெக்கப்படாமல் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அம்மா நான் சொல்வதெல்லாம் கொஞ்சம் தான் எடுத்து சொல்ல முடியுது, நேரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ளீஸ் மிஸ்டர் எல்லாம் அப்படி எழுமி நிற்போம். உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த இயேசு இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார், ஒரு அடையாளத்தை செய்ய காத்திருக்கிறார். நான் சொல்வேன்ப்பா, விசுவாசமா சொல்வேன், இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்த ஒருவராகிலும் அற்புதத்தை பார்க்காம நீங்க போவதே இல்லை. ஏதோ ஒரு அற்புதம் உங்க வீட்டிலையோ
உங்க சரீரத்திலேயோ உங்க பிள்ளைகள் வாழ்க்கையிலேயோ கர்த்தர் நிச்சயமாகவே செய்ய போகிறார்.